பொருளாதார மேம்பாட்டுக்கு G7 என்று இருப்பது போல உலக அமைதிக்காக P7 7 நாடுகள் இந்தியாவின் தலைமையில் உருவாக்கப்பட வேண்டும். India should lead P7, that is P7 countries for global peace like G7 for economic prosperity immediately to make peaceful world for every human being. இந்த சிறப்பான கட்டுரை உலக அமைதிக்கான ஒரு முன்னெடுப்பு என்கிற தலைப்பிலே பேராசிரியர் ஐயா பழனித்துறை அவர்களால் 6 மார்ச் 2026 தினமணி நாளிதழில் வெளிவந்துள்ளது. நான் ஐயா பழனித்துறை ஐயா அவர்களுக்கும் தினமணி நாளிதழுக்கும் நன்றி சொல்கிறேன். இன்று நாடுகள் போர் செய்து கொள்கின்றன. நாட்டு தலைவர்களின் ஆதிக்கம் செலுத்தும் பேராசையினால். ஐநா சபை என்ற ஒன்று இருந்தும் போரை நிறுத்த இயலவில்லை. நாம் மகாத்மா காந்தியை பின்பற்றுவோராக இருந்தால் நாம் இருக்கும் இடத்தில் அமைதி நிலவ வேண்டும். அதற்கு இந்தியாவால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும். இன்று உலகில் மனிதர்கள் உடல் வலிமையை காட்டி ஆதிக்கம் செலுத்துவது போல் படை வலிமையை வைத்து தன் தலைமையின் வீரத்தை பறைசாற்றுவதுதான் தலைமை என்ற புரிதலோடு செயல்படும் தலைவர்களால் உருவாக்கப்பட்டதுதான் இன்றைய அமைதியற்ற உலக சூழல். இன்று வன்முறை இல்லாத இடமே இல்லை என்ற சூழலுக்கு உலகை கொண்டு வந்து விட்டனர் நாட்டின் தலைவர்கள். இன்று உலகுக்கு தேவை நிதி அல்ல, தொழில்நுட்பம் அல்ல, அறிவியல் அல்ல, இவை அனைத்தும் எல்லையற்று உருவாக்கப்பட்டு விட்டன. எல்லையற்று வளர்ந்த இவை கூட உலக அமைதி கெடுவதற்கான காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தேவை அமைதி, அதற்கு ஒரு தலைமை, அது அமைதிக்கு வழிகாட்டும் தலைமை. இதை இந்தியாவால் தான் தர முடியும் என்கிறதை நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். ஏனென்றால் இந்தியா ஒரு ஆன்மீக பூமி, கர்ம பூமி, பல்லாயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகள் தவழ்ந்த ஒரு ஞான பூமி. இந்த பூமி புனிதத்தன்மை கொண்டது. இங்கு எல்லையற்ற மதங்கள் வளர்ந்து வியாபிக்க சகிப்புத்தன்மை கொண்ட மக்கள் நிறைந்த நாடு. எனவே எனது இந்தியாவுக்குத்தான் உலக அமைதிக்கே வழிகாட்டும் தகுதி உள்ளது என்று நான் ஆணித்தரமாகவே நம்புகிறேன். போருக்காகவே ஒரு நாடு அரசாங்கத்தின் துறை ஒன்றை வைத்துள்ளது, மினிஸ்ட்ரி ஆஃப் வார் என்று. அதுதான் அமெரிக்கா. ஆகவே அமெரிக்காவால் போரைத்தான் உருவாக்க முடியும். அமெரிக்காவில் உள்ள பென்டகன் அமைதியை உருவாக்காது, போர் தளவாடங்களைத்தான் உற்பத்தி செய்து வணிகம் செய்யும். அமெரிக்காவால் உலகில் அமைதியை நிலைநாட்ட முடியாது. இந்த உலகில் பல நாடுகளில் ஒற்றுமைக்கான அமைச்சகம், நல்லிணக்கத்திற்கான அமைச்சகம், அமைதிக்கான அமைச்சகம், பாதுகாப்புக்கான அமைச்சகம் என பெயரிட்டு வைத்திருக்கின்றன. ஆனால் அமெரிக்க நாடு ஒன்று மட்டும்தான் போர் அமைச்சகம் என்று பெயரிட்டு வைத்திருக்கிறது. இந்த சூழலில் உலகில் இங்கொன்றும் அங்கொன்றுமாக என சில நாடுகள் அமைதிக்காக செயல்படுவது தேவையான ஒரு செயல் திட்டம் என்ற கருத்தியலை கொண்டுள்ளன. அந்த நாட்டு தலைவர்களை கொண்டு அமைதிக்கான உலக கூட்டமைப்பை உருவாக்கவும் ஒரு செயல் திட்டம் தேவை. இந்தியா, ஜப்பான், தென்னாப்பிரிக்கா, கோஸ்டாரிக்கா, ஆர்மேனியா, கனடா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள் இந்த முன்னெடுப்பை செய்ய தகுதி வாய்ந்த நாடுகள். இதற்கான முயற்சியில் அந்த நாட்டு தலைவர்களில் ஒரு சிலர் ஆர்வம் காட்டி வருவது ஒரு நம்பிக்கை அளிக்கும் செயல். பொருளாதார மேம்பாட்டுக்கு G7 என்று இருப்பது போல் அமைதிக்காக 7 நாடுகள் என்று ஏன் இருக்கக்கூடாது? அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே போல் அமைதிக்கும் ஆன்மீகத்திற்கும் ஒரு தொடர்பு உள்ளது. அமைதியையும் வளர்ச்சியும் ஆன்மீகத்தையும் மக்களுக்கு தர தேவையானது ஒரு மக்கள் தயாரிப்பு. இதற்கு சட்டமோ நிதியோ திட்டமோ அரசின் ஆணையோ தேவையில்லை. தேவை ஒரு வழிகாட்டல் மட்டும்தான். அந்த வழிகாட்டல் தகுதி தேசத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய தகுதி எனது இந்தியாவிற்கு தான் உண்டு என்று நான் மாறுதட்டி இந்த உரையின் மூலமாக உணர்கிறேன். ஆமேன். இந்தியா உலக சமாதானத்திற்கான ஆன முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாகம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள், அதாவது இந்தியா பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். ஆமேன். அப்படியே இந்தியா உலக சமாதானத்திற்கு தேவையான முன்மாதிரி முயற்சியை முன்னெடுக்கட்டும். ஆமேன்.